இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகில் இன்று மனிதன் பல்வேறுபட்ட நிலையில் பிளவுபட்டு நிற்கிறான். எது உண்மை எது பொய் என்று புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இன்றைய சமூக ஊடகங்கள் மனிதனின் மூளையை மழுங்கடிக்க செய்திருக்கிறது. சமூக ஊடகங்களில் நல்லவை இருந்தாலும் நாம் செலவிடும் நேரம் பல நேரங்களில் தீமை சார்ந்ததாகவே இருக்கிறது. இந்த இரண்டு வாசகங்களும் தனி மனித மாற்றத்தை முன்னிறுத்துகிறது. அதேபோன்று இறைவன் மனிதனை தண்டிக்க விரும்புவதில்லை, மனிதன் மனமாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் கூறுகிறார், தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகி மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி என்ற ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கின்றார். அதாவது நீங்களும் நானும் இந்த நேரம் வரை நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதல்ல, இனிமேல் எப்படி வாழப்போகிறோம் என்பதுதான். ஆனால் பொதுவாக நாம் நம் குற்றத்தை பார்ப்பதை விட மற்றவரின் குற்றங்களை முன்னிறுத்த பழகிவிட்டோம். அதனால் நம்முடைய குற்றங்கள் மறைக்கப்படும் என்று எண்ணுகிறோம். நான் என் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு என்னில் மாற்றம் கொண்டு வரவில்லை என்றால் என் அகம் அழகாக இருக்காது, அழுக்காக இருக்கும். அழுக்காக இருக்கும் என் அகத்தை வைத்துக்கொண்டு எப்படி அன்பு செய்வது, எப்படி புன்னகை செய்வது, எப்படி நல்லவற்றை எண்ணுவது, எப்படி பிறருக்காக யோசித்து பார்ப்பது? ஆக பாவம் என்பது என்னையும் பாதிக்கும், என் கணவரை பாதிக்கும், என் மனைவியை பாதிக்கும், என் பிள்ளைகளை பாதிக்கும். அதிலிருந்து விடுபட்டால் நான் மட்டும் மீட்படைவதல்ல, மாறாக என் குடும்பமே மீட்கப்படுகிறதாக தனி மனித மாற்றம் என்பது குடும்பத்திற்கே உரிய மாற்றம். இன்றைய நற்செய்தியில் இயேசு இன்னும் ஆழமாக ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் மனத்தாங்களோடு இருந்தால், அது எது சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சொத்து தகராறாக இருக்கலாம், நான் பெரியவன் என்ற அகந்தியாக இருக்கலாம், என்னை மதிக்கவில்லை ஆனால் நான் பேசாமல் இருக்கிறேன் என்ற பிடிவாதமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் காணிக்கை செலுத்தும் முன்பு அந்த நபரிடம் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டோ அல்லது அந்த நபர் தவறு செய்தால் மன்னிப்பு கொடுத்து விட்டோ காணிக்கையை ஆண்டவருக்கு செலுத்துங்கள். இல்லை என்றால் அந்த காணிக்கை தூய்மையான காணிக்கை இல்லை, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று குறிப்பிடுகிறார். ஆக ஆண்டவர் முன்பு நீங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொள்ளாதீர்கள். மனிதனை மனிதனாக மதிப்போம். அப்பொழுதுதான் நம்மை இறைவன் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய அகத்திலே இறைவனுடைய அன்பையும் அருளையும் நாம் உணர முடியும். சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.